குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் செகண்ட் ஹாஃப் ஈக்குவிலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இந்த செக்ஷனில் உள்ள புக் ஒர்க்கும் ப்ராப்ளம்ஸும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய புக் ஒர்க் என்னது அப்படின்னா, டு ப்ரூவ் the necessary and sufficient condition for a system of coplanar forces to keep a particle in equilibrium is that the sum of components of forces in two mutually perpendicular directions in the plane are zero அப்படிங்கிறது. அதாவது if and only if தியரம் இது. ஓகேவா? அதாவது சிஸ்டம் ஆஃப் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா if and only if sum of components of forces in two mutually perpendicular direction வந்து ஜீரோ அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். இதுதான் இந்த புக் ஒர்க். ஓகேவா? இதுக்கு வந்து ப்ரூஃப் பார்ப்போம். ஸோ இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்னது அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சிஸ்டம் ஆஃப் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ சிஸ்டம் ஆஃப் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுனால லெட் தி ஃபோர்ஸஸ் பி F1 F2 எக்ஸெட்ரா Fn அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோர்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும்னா F1 + F2 + எக்ஸெட்ரா Fn அப்படின்ட்டு ரிசல்டன்ட் இருக்கும். ஆனால் நம்ம என்னது அசியூம் பண்ணியிருக்கிறோன்னா ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குதுன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஈக்குலிபிரியமில் இருக்குதுனாலே ரிசல்டன்ட் வந்து ஜீரோ அப்படின்ட்டு தெரியும் நமக்கு. அப்போ F1 + F2 + எக்ஸெட்ரா Fn = 0 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுக்கப்புறம் லெட் I வெக்டர் அண்ட் J வெக்டர் பி யூனிட் வெக்டர்ஸ் இன் டூ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். ரெண்டு வெக்டர்ஸை வந்து எடுத்துக்கலாம் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில். ஓகேவா? I வெக்டாரும் J வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா F1 + F2 + எக்ஸெட்ரா Fn = 0ன்னு தெரியுமா? அப்போ அது கூட இந்த I வெக்டரை மல்டிபிள் பண்ணாலும் 0, அதை மாதிரி J வெக்டரை மல்டிபிள் பண்ணாலும் 0வா? அப்போ Fn டாட் J வெக்டர் = 0. ஸோ இதுவும் 0 இதுவும் 0னா இதனோட அடிஷனும் வந்து நமக்கு, அதாவது இதை இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணாலும் 0. அதுதான் வந்து நமக்கு ஈச் காம்பனண்ட், அதாவது F1 டாட் I வெக்டர் F2 டாட் I வெக்டர் ப்ளஸ் எக்ஸெட்ரா Fn டாட் I வெக்டர் = 0ன்னு கிடைக்கும். F1 டாட் J வெக்டர் F2 டாட் J வெக்டர் ப்ளஸ் எக்ஸெட்ரா Fn டாட் J வெக்டர் = 0 அப்படின்ட்டு கிடைக்கும். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சம் ஆஃப் காம்பனண்ட் ஆஃப் forces in two perpendicular directions வந்து = 0 அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் வந்து sum of component of forces in two perpendicular directions I and J. Sum of forces, component of forces in two perpendicular directions வந்து = 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ இன்னொரு பார்ட் என்னது அப்படின்னா இதையே வந்து நம்ம அசியூம் பண்ணணும். என்னது அப்படின்னா sum of component of forces in two perpendicular direction வந்து = 0 அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணணும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா F1i F2i ப்ளஸ் எக்ஸெட்ரா
fni ஈக்குவல் டு 0 அப்படின்னும் f1j f2j ப்ளஸ் எக்ஸெட்ரா fnj ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணுவோம். ஸோ இப்படி அசியூம் பண்ணோம் அப்படின்னா இதனோட ரிவர்ஸ் ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஐயை வந்து காமனாக எடுக்கணும், அடுத்ததில் வந்து ஜேவை காமனாக எடுக்கணும். எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? f1 ப்ளஸ் f2 ப்ளஸ் எக்ஸெட்ரா fn இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. அதை மாதிரி f1 ப்ளஸ் f2 ப்ளஸ் எக்ஸெட்ரா fn இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். சரி, இப்போ இந்த f1 ப்ளஸ் f2 ப்ளஸ் எக்ஸெட்ரா fnங்கிறது தானே ரிசல்டன்ட் அப்படின்ட்டு தெரியும் நமக்கு. அப்போது இந்த ரிசல்டன்ட் வந்து ஒன்று பெர்பெண்டிகுலர் டு ஐயாக இருக்கும் அல்லது ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இதுலேருந்து நம்ம சொல்லலாம். பட் இது வந்து கண்டிப்பாக பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. த ரிசல்டன்ட் இஸ் நெவர் பெர்பெண்டிகுலாரிட்டி டு ஐ வெக்டர். ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்டன்ட் வந்து ஈக்குவல் டு 0வாக தான் இருக்க முடியும். அப்போ ரிசல்டன்ட்டு தான் வந்து என்னது அப்படின்னா f1 ப்ளஸ் f2 ப்ளஸ் எக்ஸெட்ரா fn இது ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஈக்குவல் டு 0னா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட முடியும். ஓகேவா? அப்போது த ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன சொல்லலாம் அப்படின்னா சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் டூ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் இஸ் 0. ஸோ இதுதான் வந்து இந்த புக் ஒர்க். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள். இஃப் ஐ இஸ் த இன் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் பி Q are acting along the bisectors IA, IB, IC are in equilibrium now, then prove that P by cos A by 2 is equal to Q by cos B by 2 equal to R by cos C by 2 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஸோ அதாவது வந்து இந்த மாதிரி தான் டயக்ராமை வந்து கன்சிடர் பண்ணணும். ஏபிசிங்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஐங்கிறது வந்து இன் சென்டர், ஃபோர்ஸஸ் பிக்யூஆருங்கிறது ஆக்ட் அலாங் ஐஏ, ஐபி, ஐசி அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா த ஃபோர்ஸஸ் PQR ஆக்டிங் அட் த பாயிண்ட் ஆர் இன் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஈக்குலிபிரியமில் இருக்கிறதுனால நம்மளால் லாமி தியரம் அப்ளை பண்ண முடியும். லாமி தியரம் போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தி அதர் டூ அப்படிங்கிறது தான் வந்து லாமி தியரம். ஓகேவா? இந்த நோட்டேஷன் நம்ம போன கிளாஸில் பார்த்துருக்க மாட்டோம். இப்படியும் வந்து ஒரு நோட்டேஷன் இருக்குது. ஓகேவா? பி பை சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ அப்படிங்கிறதுனால நோட்டேஷன்ஸ் இப்படியும் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஆங்கிள் ஆப்போசிட் டு பி என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் இது, அதாவது பிஐசி. க்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இது, அதாவது சிஐஏ. அதை மாதிரி ஆர்க்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் பார்த்தோன்னா இது, அதாவது ஏஐபி. ஓகேவா? இதுதான் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ நம்ம என்னது எழுத முடியும் அப்படின்னா பி டிவைடட் பை சைன் பிஐசி இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை சைன் சிஐஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை சைன் ஏஐபி அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இப்போது நம்ம இதை பார்க்கணும். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஆங்கிள் பிஐசி, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த ஆங்கிள் இஸ் நத்திங் பட் 180 மைனஸ் ஆஃப் பி பை 2 ப்ளஸ் சி பை 2. ஏன்? சம் ஆஃப் 3 சைட்ஸ் வந்து நமக்கு 180 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போது அந்த ஐ ப்ளஸ் இந்த பி பை 2
ப்ளஸ் இந்த c/2 சேர்ந்தது தான் வந்து 180. இந்த ஐயை தான் நம்ம பிஐசி அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ இதை அந்த சைடு கொண்டுட்டு போனோன்னா 180 மைனஸ் ஆஃப் b/2 ப்ளஸ் c/2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பிஐசி வந்து 180 மைனஸ் a/2 ப்ளஸ் 180 மைனஸ் ஆஃப் b/2 ப்ளஸ் c/2 அப்படின்னு கிடச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் நம்ம சைன் எடுக்கணும். அப்போ சைன் ஆஃப் பிஐசி இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 180 மைனஸ் அந்த வேல்யூ எழுதிக்கலாம். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா அப்படின்ட்டு தெரியும். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படிங்கிறதுனால சைன் தீட்டாக்கு பதிலாக b/2 ப்ளஸ் c/2 இருக்குது. அதை வந்து எழுதிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இந்த b/2 ப்ளஸ் c/2க்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னா 90 மைனஸ் a/2வை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு a plus b plus c sum of three sides of the triangle வந்து 180 அப்படின்ட்டு தெரியும். அப்போ a/2 plus b/2 plus c/2ங்கிறது வந்து 180/2 which is equal to 90. நமக்கு தேவையானது b/2 plus c/2. அப்போ அதுக்கு பதிலாக இந்த 90 minus a/2 அப்படிங்கிறத வந்து எழுதிட முடியும். அப்படி தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா sin of BIC is equal to sin of 90 minus a/2ன்னு கிடச்சிருக்குது. sin of 90 minus theta வந்து cos theta. அப்போ இதை வந்து cos a/2 அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போ sin BICங்கிறது வந்து cos a/2ன்னு கிடச்சிருக்குது. சிமிலர்லி sin of CIA வந்து cos b/2 அப்படின்ட்டு எழுத முடியும். sin of AIBங்கிறத வந்து cos c/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்படியெல்லாம் எழுதியாச்சு அப்படின்னா நம்ம லாமி தியரம் படி என்ன எழுதி வச்சுருந்தோம், இந்த ஸ்டெப் எழுதி வச்சுருந்தோமா, இதில் p டிவைடட் பை இதுதான் வந்து cos a/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை cos b/2 அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு r டிவைடட் பை cos c/2 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஐங்கிறது வந்து இன் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஃபோர்ஸஸ் ஐஏ ஐபி ஐசி ஆக்டிங் அட் த பாயிண்ட் ஏ ஆர் இன் ஈக்குலிபிரியம் அப்படின்னா ஷோ தட் ஏபிசி இஸ் அன் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ மேலே உள்ள ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸஸ் PQR acting at the point அப்படின்னா P divided by cos A/2, Q divided by cos B/2, R divided by cos C/2ன்னு எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபோர்ஸஸ் வந்து ஜஸ்ட் IA IB IC அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால மேலே உள்ள ப்ராப்ளம் படியே நம்ம வந்து PQRக்கு பதிலாக IA IB ICயை ரீப்ளேஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் ஆறுங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த இன்சென்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். என்ன ஆறுங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த இன்சென்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா ரேடியஸோட இன்சென்டரோட ப்ராப்பர்ட்டி படி நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர் டிவைடட் பை ஏஐ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் a/2 அப்படின்ட்டு எழுதலாம். R divided by BI is equal to sin of B/2ன்னு எழுதலாம். R divided by CI is equal to sin of C/2 அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா எலிமினேட்டிங் ஏஐ பிஐ சிஐ இது மூணையும் இதிலேருந்து எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ த்ரூ அவுட்டாக இதில் ஆக்சுவலாக என்னவாயிரும் அப்படின்னா இது வந்து கேன்சல் ஆயிருமா, ஆர் 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 வந்து கேன்சல் ஆயிரும் இதை ஈக்குவேட் பண்ணும்போது. ஸோ அப்போ நமக்கு என்னது கிடைக்கும், ஏஐக்கு பதிலாக 1/AIங்கிறது வந்து sin A/2ன்னு இருக்குது. அப்போ ஏஐ இஸ் நத்திங் பட் 1/sin A/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதை மாதிரி இதிலேருந்து பிஐக்கு பதிலாக 1/sin B/2, இதிலேருந்து சிஐக்கு பதிலாக 1/sin C/2 அப்படின்ட்டு வரும். இது எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்பில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏஐக்கு பதிலாக 1/sin A/2
ஏற்கனவே ஒரு காஸ் இருக்குது, which is equal to 1 by sin b by 2 ஏற்கனவே வந்து ஒரு காஸ் இருக்குது, which is equal to 1 by sin c by 2 ஏற்கனவே வந்து ஒரு காஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 1 by 2வை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடலாம் த்ரூ அவுட்டாக. ஓகேவா? மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டரில் உள்ள 2 வந்து த்ரூ அவுட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். 1 1 1 அப்படின்னு 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டரில் உள்ள இந்த 2 sin a by 2 cos a இதுக்கு பதிலாக ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அதாவது 2 sin a cos a அப்படின்னா அது sin 2a வந்து ஃபார்முலா. இங்கே நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா a by 2 இருக்குது. அப்போ இங்கே a by 2 வரும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா sin a அப்படின்ட்டு ஆகும். அப்போ இந்த இதுக்கு பதிலாக sin aவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். சிமிலர்லி இதுக்கு பதிலாக sin bனும் இதுக்கு பதிலாக sin cனும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்னா 1 by sin a is equal to 1 by sin b is equal to 1 by sin c அப்படின்ட்டு கிடைக்கும். தேர்ஃபோர் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். 3 சைட்ஸுமே ஈக்குவல் அப்படின்னா ஆங்கிள் வந்து ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லிட முடியும். ஓகேவா? தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம். அண்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஓங்கிறது வந்து ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இஃப் த ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் PQR ஆக்டிங் அலாங் OA OB OC இது எல்லாமே ஈக்விலிபிரியமில் இருந்துச்சு அப்படின்னா P by A is equal to Q by B is equal to R by C அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா PQR ஆக்டிங் அட் த பாயிண்ட் ஆர் இன் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஈக்குலிபிரியம் அப்படின்னாலே நம்மளால் லாமி தியரத்தை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ லாமி தியரம் பார்த்தோம் அப்படின்னா P டிவைடடு பை Pக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் பார்க்கணும். ஸோ PQR ஆக்ட் அட் த பாயிண்ட் ஓன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓங்கிற இந்த இடத்துல தான் வந்து PQRங்கிற ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ Pக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா BOC எடுத்துக்கலாம். Qக்கு ஆப்போசிட்டாக வந்து COAவை எடுத்துக்கலாம். ஆருக்கு ஆப்போசிட்டாக வந்து AOBயை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 ஃபோர்ஸஸை இப்படி எடுத்துக்கிட்டோன்னா அதனோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ P டிவைடடு பை சைன் this is equal to Q divided by Qக்கு ஆப்போசிட்டாக உள்ளது sin COA. அப்போ COAன்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு R டிவைடடு பை சைன் ஆஃப் AOB அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி வந்து நம்ம எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ADங்கிறது வந்து ஆல்டிடியூடா. ஸோ பிசியில் வந்து ஏடிங்கிறது வந்து ஆல்டிடியூடாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஆல்டிடியூடை பொறுத்தவரையில் இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிளை வந்து நம்ம பி அப்படின்ட்டு எடுக்க முடியும், இதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது. இந்த ஆங்கிளை வந்து நம்ம சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் நமக்கு ஆங்கிள் பிஓடி வந்து சி அப்படின்ட்டு கிடைக்கும். அண்ட் ஆங்கிள் சிஓடியை வந்து பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏடிங்கிறது வந்து ஆல்டிடியூடாக இருக்கிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆங்கிள் பிஓசியை கண்டுபிடிக்க முடியும். பிஓசிங்கிறது இது ரெண்டும் சேர்ந்தது தானே வந்து உங்களுக்கு பிஓசி. அப்போ ஆங்கிள் பிஓசிங்கிறது வந்து பி ப்ளஸ் சி அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் பிஓசிங்கிறது வந்து சைன் ஆஃப் பி ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஆனால் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 180 அப்படிங்கிறதுனால பி ப்ளஸ் சி வந்து 180 மைனஸ் ஏ அப்படின்ட்டு கிடைக்கும். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டான்னு நமக்கு தெரியும். அதனால இதை வந்து சைன் ஏ அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சைன் ஆஃப் ஆங்கிள் பிஓசி வந்து
சைன் ஏ அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. சிமிலர்லி சைன் ஆஃப் சிஓஏவை வந்து சைன் பி அப்படின்ட்டு சொல்லலாம். சைன் ஆஃப் ஆங்கிள் ஏஓபியை வந்து நம்ம சைன் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னா நம்மளோட மெயின் ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். லாமி தியரம் வச்சு எழுதுனதில். ஸோ அதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா பி பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை சைன் பி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் சி அப்படின்ட்டு எழுத முடியும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து சைன் ரூல் எழுத போகிறோம். சைன் ரூலுங்கிறது என்னதுன்னா a by sin a is equal to b by sin b is equal to c by sin c. இதுதான் வந்து சைன் ரூல். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்னா p by a is equal to q by b is equal to r by c அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஏன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். பி பை ஏ ஈக்குவல் டு கியூ பை பி ஈக்குவல் டு ஆர் பை சி அப்படிங்கிறது அது வந்து இந்த ப்ராப்ளமை வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஒரே ஒரு புக் வரைக்கும் 3 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.